Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரசகுல்லா தாங்க பண்ண போறோம். வெறும் 3 ingredients வச்சு ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். குக்கர்லயே பண்றதனால ரொம்ப ஈஸியா இருக்கும் பிகினர்ஸ்க்கு கூட. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். நல்லா இந்த பால் வந்து காஞ்சி வரணும். அதே சமயம் தீயாமல் பார்த்துக்கோங்க, அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பால் நல்லா காஞ்சிடுச்சு, பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% ஆறணும். அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றி திரிய வைக்க போகிறோம். 70% ஆறிடுச்சு. நம்ம ஏன் இந்த அளவு ஆறுனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரசகுல்லா வந்து ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். ரொம்ப சூட்டோடு ஊற்றக்கூடாது. அதனால தான் ஓரளவு ஆற விட்டு அதுக்கப்புறமா ஊற்றுறோம். ரொம்ப ஆறிடுச்சுனாலும் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வராது. நல்லா திரிஞ்சிருச்சு, தண்ணி தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இது மேலேயே நம்ம கொஞ்சம் நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி அலசிக்க போகிறோம். லெமன் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக. இப்போ அவ்வளோதான். இதை அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒட்டை புழிஞ்சிக்க போகிறோம். இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக அவுட் பண்ணிடணும். தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பன்னீரை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை அந்த கிளாத்லேருந்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி பிசையணும். இது கூட தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசையணும். நல்லா இழுத்து பிசைஞ்சு இந்தளவு சாஃப்டாக கொண்டு வந்துடணும். மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். அந்த பன்னீர் மாவு மாதிரி ஆகிடும், சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக. இந்த மாதிரி எதுவுமே நான் இதில் சேர்க்கலை, தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. இந்தளவு நல்லா இழுத்து பிசைகிறது மட்டும்தான். நல்லா நீங்கள் இழுத்து பிசைஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரசகுல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு ரசகுல்லா வந்து நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப்பு சுகருக்கு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா சுகர் கரையணும். கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம அந்த பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி கையில் வச்சு முதல்ல இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு ஷேப் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வரும். ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், வீரல் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி அழகாக வரும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இதில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 பால்ஸ் வந்திருக்கு. நீங்கள் சைஸ் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு பால்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை மூடிட்டு போகிறோம். மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ண போகிறோம். ஒரு விசில் வந்துருச்சு. நான் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிட்டேன். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்டதை விட நல்லா பஃப் ஆகி வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. சூப்பரான ஸ்பாஞ்சியான ஃப்ளஃபியான ரசகுல்லாஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா குக்கரில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட முடியும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.